Okay guys, last video both the front end and back end பற்றி பார்த்துருந்தோம். part 1 and part 2 MERN stack with Redux toolkit query. இந்த வீடியோவில் வந்து ஒரு ஃபியூச்சர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன், forget password. ஸோ இது வந்து ஒரு part 3 ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. இப்போ இந்த forget password கிளிக் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு இமெயில் அட்ரஸ் வந்து நம்ம இங்கே பாஸ் பண்ணோம். இன்கேஸ் நான் ஒரு invalid இமெயில் அட்ரஸ் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ invalid இமெயில் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ கரெக்டான இமெயில் அட்ரஸ் கொடுத்தோம் அப்படின்னா லோட் ஆகும். லோட் ஆகிட்டு நம்மளுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து தெரியும், பாஸ்வேர்ட் ரீசெட் லிங்க் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. அண்ட் இமெயில் பார்த்தீங்க அப்படின்னா ரிசீவ் ஆகிருக்கும், ரீசெட் லிங்க். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக்கான டெம்ப்ளேட் வந்து நான் இங்கே செட் பண்ணியிருக்கேன் இமெயிலுக்கு. அஃப்கோர்ஸ் நீங்கள் இதை இன்னும் பெட்டராக கூட டிசைன் பண்ண முடியும், பட் ஓகே இந்த டுட்டோரியலுக்கு இது ஓகே. இப்போ இந்த ரீசெட் பாஸ்வேர்ட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பேஜ் வந்து லோட் ஆகும். ஓகே, பாஸ்வேர்டு அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இதை கொடுத்து நம்ம ரீசெட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 1 to 9 வரைக்கும் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா லோட் ஆகும். லோட் ஆகிட்டு நம்மளுக்கு ரீடைரக்ட் ஆயிரும், லாகின் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆயிரும். அண்ட் அதே மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து தெரியும். ஸோ இப்போ நான் மறுபடியும் பழைய பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணேன் அப்படின்னா ஸோ அது லாகின் ஆகாது. ஸோ இப்போ நான் புது பாஸ்வேர்ட் கொடுத்தேன் அப்படின்னா 1 to 9 வரைக்கும் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு சைன்இன் கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து லாகின் ஆயிரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து 2 பேக்கேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து நோட் மெயிலர். இந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணி நம்மளால் மெயிலை வந்து சென்ட் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி இந்த EJS. ஓகே, இது வந்து ஒரு டைனமிக் HTML வந்து நம்மளால் ரெண்டர் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமெயில் டெம்ப்ளேட். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா நேம் இருக்குது. நேமை தவிர்த்து மீதி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாட்டிக் ப்ளஸ் இந்த பட்டனுக்கு ஹோவர் பண்ணும் போது ஒரு டோக்கன் டேட்டா வந்து இருக்கும். ஸோ இந்த நேம் ப்ளஸ் இந்த டோக்கன் ரெண்டும் டைனமிக். ஸோ அது நம்ம ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா இந்த EJS சப்போர்ட் வந்து நம்மளுக்கு வேணும். ஓகே, எனி டெம்ப்ளேட் என்ஜின் சப்போர்ட். இதை தவிர்த்து இன்னும் ஹேண்டில் பார், பக் அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் வந்து நம்மளுக்கு ஆப் பாஸ்வேர்டு வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணோம். ஸோ அதை எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த நோட் மெயிலரில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிமெயிலோட சேர்த்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் ஒரு பேசிக் கான்ஃபிகரேஷன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூசரோட இமெயில், அதாவது நம்மளோட இமெயில் ப்ளஸ் இந்த பாஸ்வேர்டு அப்படின்றது எங்கேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா ஓகே, மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட். இதில் போனீங்க அப்படின்னா செக்யூரிட்டி இருக்கும். செக்யூரிட்டியில் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும். ஓகே, நீங்கள் இதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு சில பேசிக் ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும். அதை ஃபினிஷ் பண்ணிட்டு நீங்கள் ஆப் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா டைரெக்டாக இந்த சர்ச் பாரில் ஆப் பாஸ்வேர்டுன்னு கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு டைரக்ட் பேஜ் வந்து இருக்கும். ப்ளஸ் இதில் வந்து நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நான் லாகின் பண்ணேன் அப்படின்னா ஓகே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து வந்திருக்கும், ஆப் பாஸ்வேர்டு. இதில் போய்ட்டு நீங்கள் ஒரு நேம் வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி MERN நான் செட் பண்ணிட்டேன். இன்னொன்று வந்து நான் இங்கே செட் பண்ணுறேன், MERN ஆப் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, க்ரியேட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். இதை வந்து காப்பி பண்ணி ஒரு நோட் பேடில் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ லேட்டராக இந்த பாஸ்வேர்டு தான் வந்து நம்ம இந்த நோட் மெயிலருக்கு ஒரு கான்ஃபிகரேஷன் பண்ணும்போது பாஸ்வேர்டுக்குள்ளே நம்ம பாஸ் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த நோட் மெயிலர் யூஸ் பண்ணி ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். அண்ட் அதுக்கப்புறம் லேட்டராக எப்படி அந்த ஆப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ நான் இந்த பேக்கெண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த கோட் வேணும் அப்படின்னா ஓகே இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெபாசிட்ரி வந்து MERN stack part 1 அண்ட் part 2 ஃப்ரண்ட் end அண்ட் பேக் end. ஓகே, ஸோ பேக் end தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி ஐதர் க்ளோன் பண்ணாலும் ஓகே, இல்லைன்னா டைரெக்டாக டவுன்லோட் பண்ணாலும் ஓகே. ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பேக்கேஜ் ரெண்டுத்தையும் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நோட் மெயிலர் அப்புறம் இந்த EJS. ஸோ அதனோட கமாண்ட் பார்த்தோம் அப்படின்னா npm install node mailer அண்ட் இதனோட பேக்கேஜ் நேம் வந்து EJS. ஓகே,
npm install node mailer ஒரு ஸ்பேஸ் விட்டு ejs. ஓகே, இப்போது இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த .envயில் 2 வேரியபிள் வந்து நம்ம இங்கே க்ரியேட் பண்ணோம். ஒன்று வந்து நோட் மெயிலர் யூசர், அதாவது இதுதான் அந்த ஃப்ரம் அட்ரஸ். நம்ம லிங்க் சென்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா யூசருக்கு இந்த அட்ரஸ்லேருந்து தான் அது சென்ட் ஆகும். அண்ட் அதே மாதிரி பாஸ்வேர்ட் அப்படின்றது ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆப் பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணோம். அந்த பாஸ்வேர்ட் தான் இந்த பாஸ்வேர்ட். ஓகே, இதை சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு இன்கேஸ் சர்வரில் ரன்னிங்கில் இருந்துச்சு அப்படின்னா ஒன்ஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ரீசன் ஏஎன்வியில் ஏதாச்சும் ஒரு புதுசாக வேரியபிள் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து சர்வரை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணால் தான் அந்த புது வேரியபிள் வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும், அதாவது ப்ராப்பராக லோட் ஆகும். ஸோ இப்போது இந்த பேசிக் கோட் வந்து கொடுத்துருக்காங்க நோட் மெயிலரில். இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக இந்த கோடு அப்படியே நான் காப்பி பண்ணுறேன். ஓகே, காப்பி பண்ணிவிட்டு இங்கே நான் கீழே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம நோட் மெயிலர் பேக்கேஜை வந்து நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணோம். இம்போர்ட் நோட் மெயிலர் ஃப்ரம் நோட் மெயிலர். ஓகே, இந்த மாதிரி. அண்ட் இந்த கான்ஃபிகரேஷனில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து நம்ம பண்ணோம். ஸோ இந்த இடத்துல ஹோஸ்ட் வந்து smtp.gmail.com. ஓகே, இந்த போர்ட் அப்படியே இருக்கட்டும். செக்யூர் வந்து ஃபால்ஸ். யூசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா process.env. இந்த வேரியபிள் நேம். ஓகே, ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். அண்ட் பாஸ்வேர்ட் வந்து process.env. நோட் மெயிலர் யூசருக்கு பதிலாக பாஸ்வேர்ட். ஓகே, ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இந்த ஃப்ரம் அட்ரஸ் அட்ரஸும் பார்த்தீங்கன்னா அதே இருக்கட்டும் இப்போதைக்கும். ஓகே, சப்ஜெக்ட் ஓகே, டெக்ஸ்ட் ஓகே, HTML லேட்டராக வந்து நம்ம ஒரு டெம்ப்ளேட்டோட மேப் பண்ணிப்போம். பட் இப்போதைக்கும் இது ஓகே. அண்ட் இந்த கன்சோல் மெசேஜ் ஓகே. இது மெயின் ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகும் சேவ் பண்ண உடனே ட்ரிகர் ஆகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த மெயில் வந்து ரிசீவ் ஆகிருக்கணும். ஓகே, சேவ் பண்ணிக்கலாம் ஃபைலை. இப்போ நான் சர்வரை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா npm run dev. ஓகே, மெசேஜ் சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இப்போ நான் மெயில் செக் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு அந்த டெஸ்ட் மெசேஜ் வந்து இங்கே வந்திருக்கு. ஓகே, ஸோ பாஸ்வேர்டு, அதாவது நம்ம ஜென்ரேட் பண்ண ஆப் பாஸ்வேர்டு வந்து தப்பாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரிசீவ் ஆகாது. ஸோ இதை ஒன்ஸ் நீங்கள் டெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே. ஓகே, இப்போ இந்த கோடை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுறேன். ஓகே கைஸ், அடுத்ததான் வந்து இந்த மாடல் ஃபைலில் வந்து நம்ம ஒரு சில அப்டேட் வந்து பண்ணணும். ஸோ ரீசன் என்ன அப்படின்னா நம்ம ரீசெட் பாஸ்வேர்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாடலில் ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அதை வந்து நான் இங்கே ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஒன்று வந்து ரீசெட் பாஸ்வேர்ட் டோக்கன், இதனோட டைப் வந்து ஸ்ட்ரிங். அடுத்ததாக வந்து ரீசெட் பாஸ்வேர்ட் எக்ஸ்பிரேஷன். ஓகே, இதனோட டைப் வந்து டேட். ஓகே, லேட்டராக இந்த எக்ஸ்பிரேஷன் டேட் அப்புறம் அந்த டோக்கனை வச்சு தான் நம்ம வந்து சர்ச் பண்ணுவோம். ஸோ இதை சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு அண்ட் அதே மாதிரி டேட்டா பேஸில் இதை வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ டெலீட் கொடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ யூசஸ் டாக்குமெண்ட் க்ரியேட்டாக இருந்தாலும் சரி அது எல்லாமே டெலீட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ க்ளீன் ஆகிடுச்சு டேட்டா பேஸ். அடுத்ததான் வந்து நம்ம கண்ட்ரோலரில் புதுசாக 2 ஃபங்க்ஷன் வந்து ஆட் பண்ணோம். ஓகே, ஸோ அதுக்காக யூசர் கண்ட்ரோலர் .jsல 2 ஃபங்க்ஷன் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே,
ஒன்று வந்து forget password. ஓகே, இது வந்து ஒரு async ஃபங்க்ஷன். ஸோ தட் இதை வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஏசிங்காக. அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெக்வஸ்ட் இருக்கும், ரெஸ்பான்ஸ், அப்புறம் நெக்ஸ்ட் மிடில்வேர். ஸோ ஃபைனலாக இது எல்லாத்தையும் நம்ம ரேப் பண்ணிடலாம். ஓகே, ஏசிங் ஹேண்ட்லரில் ரேப் பண்ணிடலாம். ஸோ ஏற்கனவே எல்லாத்தையும் நம்ம அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதையும் வந்து நம்ம அதே மாதிரி செட்டப்பில் செட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இது ஒரு காப்பி எடுத்து forget பாஸ்வேர்டுக்கு பதிலாக ரீசெட் பாஸ்வேர்ட். ஓகே, ஸோ இந்த forget பாஸ்வேர்டு அப்படின்றது ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து யூசர் forget பாஸ்வேர்ட் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு இமெயில் அட்ரஸ் வந்து கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த கண்ட்ரோலர் ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகும். ஓகே, இதனோட ஃபைனல் அவுட்புட் வந்து நம்ம ஒரு மெயிலை வந்து சென்ட் பண்ணியிருப்போம். ஸோ லேட்டராக அந்த மெயிலை வந்து கிளிக் பண்ணாங்க அப்படின்னா இந்த ரீசெட் பாஸ்வேர்ட் கண்ட்ரோலர் ஃபங்க்ஷன் வந்து ட்ரிகர் ஆகும். ஓகே, இந்த ரீசெட் பாஸ்வேர்ட் தான் ஆக்சுவலாக அந்த பாஸ்வேர்டை வந்து அப்டேட் பண்ணும். இது வந்து நம்ம மெயில் சென்ட் பண்ணுறதுக்காக. ஸோ லேட்டராக இது ரெண்டுத்தையும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். forget பாஸ்வேர்ட், ரீசெட் பாஸ்வேர்ட். ஓகே, இதை சேவ் பண்ணிடலாம். ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ரவுட்ஸில் நம்ம இதை வந்து மேப் பண்ணோம். ஓகே, யூசர் ரவுட் டாட் ஜேஎஸில். ஸோ ஆல்ரெடி லாக் அவுட் இருக்குது. லாக் அவுட்டுக்கு கீழே ரவுட்டர் டாட் புட். ஓகே, அப்புறம் ரவுட்டர் டாட் போஸ்ட். ஸோ 2 ரவுட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து போஸ்ட். இதனோட பாத் பார்த்தோம் அப்படின்னா forget பாஸ்வேர்ட். ஓகே, அண்ட் அதுக்கு முன்னாடி அந்த 2 ஃபங்க்ஷனையும் நான் வந்து இங்கே இம்போர்ட் பண்ணுறேன். forget பாஸ்வேர்ட், ரீசெட் பாஸ்வேர்ட். ஓகே, இந்த forget பாஸ்வேர்டுக்கு நம்ம அதை வந்து மேப் பண்ணிக்கலாம் forget பாஸ்வேர்ட். அண்ட் அதே மாதிரி புட் ரெக்வஸ்ட்டுக்கு பாத் பார்த்தோம் அப்படின்னா ரீசெட் பாஸ்வேர்ட். ஓகே, /:token. ஓகே, நம்மளுக்கு டோக்கனும் சேர்ந்து வரும். பிகாஸ் மெயிலை கிளிக் பண்ணக்கப்புறம் நம்மளுக்கு மேலே யூஆர்எல்லில் டோக்கன் இருக்கும். அந்த டோக்கனை தான் வந்து லேட்டராக நம்ம இங்கே ரிசீவ் பண்ணுவோம். இதை வந்து நம்ம ரீசெட் பாஸ்வேர்டுக்கு மேப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லாக் அவுட்டை கூட நம்ம கடைசியில் செட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செக் டோக்கன் வந்து நம்ம மிடில் வேறு ஆட் பண்ணணுன்ற ஒரு நீட் கிடையாது. பிகாஸ் இந்த 2 ரவுட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா யூசர் வந்து பண்ணாத போது தான் இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ தட் அந்த மிடில் வேர் செக் டோக்கன் வந்து நம்ம ஆட் பண்ணணுன்ற ஒரு நெசசிட்டி கிடையாது. ஸோ இதை வந்து நான் சேவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ forget பாஸ்வேர்டுக்கு இந்த கண்ட்ரோலர் ஃபங்க்ஷனுக்கு தேவையான லாஜிக் வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த இமெயில் அட்ரஸ் வந்து இங்கே ரிசீவ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நம்ம இங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் பாடியிலேருந்து ரெக்வஸ்ட் டாட் பாடி. ஓகே, இன்கேஸ் இமெயில் அட்ரஸ் இல்லை அப்படின்னா இந்த கண்டிஷன் இஃப் கண்டிஷன் போட்டுட்டு ஒரு கான்ஸ்டன்ட் எரர் ஈக்குவல் டு நியூ எரர். ஓகே, என்னோட மெசேஜ் வந்து இமெயில் இஸ் ரெக்வயர்ட். ஸ்டேட்டஸ். ஓகே, சுரேஷ் டாட் ஸ்டேட்டஸ் பேட் ரெக்வஸ்ட். ஓகே, 400 செட் பண்ணிக்கலாம். ரிட்டன் நெக்ஸ்ட் மிடில்வேர். ஓகே, இந்த நெக்ஸ்ட் மிடில்வேருக்கு எரரை பாஸ் பண்ணிட்டோம்னா போதும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக மெசேஜை, அதாவது ரெஸ்பான்ஸ் மெசேஜை வந்து சென்ட் பண்ணிடும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பேக்அண்ட் வீடியோவில் இதை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதை செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதே ஃபார்மேட் தான் மேலே எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இன்கேஸ் யூசர் இருக்காங்க அப்படின்னா ஸோ யூசர் ஃபவுண்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து செக் பண்ணோம். யூசர் ஈக்குவல் டு await யூசர்
ஓகே, யூசர் மாடல் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூசர் மாடல் ஆல்ரெடி நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் அதனோட மீனிங். யூசர் டாட் ஃபைண்ட் ஒன். ஓகே, அண்ட் இந்த ஃபைண்ட் ஒன்க்கு நம்ம இமெயிலை வந்து பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் அந்த யூசர் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்கேஸ் யூசர் இல்லை அப்படின்னா அகெயின் ஒரு இஃப் கண்டிஷன், இஃப் நாட் யூசர். ஸோ இந்த மெசேஜ் அப்படியே நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, மெசேஜ் வந்து இன்வேலிட் இமெயில் அட்ரஸ். ஓகே, ஸோ யூசர் இல்லை அப்படின்னா மேபி ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கலாம், தப்பாக ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்க தான் முடியும். ஓகே, அதுதான் ஒரே ஒரு பாசிபிலிட்டி. ஸோ தட் இன்வேலிட் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு சென்ட் பண்ணோம் அப்படின்னா ஓகே. ஸ்டேட்டஸ் வந்து 404 அண்ட் ரிட்டன் நெக்ஸ்ட் மிடில்வேர். அந்த நெக்ஸ்ட் மிடில்வேருக்கு நம்ம அந்த எரரை வந்து பாஸ் பண்ணிட்டோம்னா போதும். ஓகே, ஸோ இதை தாண்டி வருது அப்படின்னா நம்மக்கிட்ட யூசர் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து செக் யூசர். ஓகே, கீழே வந்து யூசர் ஃபவுண்டு. ஓகே, இந்த இடத்துல தான் நம்மக்கிட்ட ஆக்சுவலான யூசர் வந்து நம்ம எடுத்திருப்போம் டேட்டா பேஸ்லேருந்து. ஸோ யூசர் ஃபவுண்ட் அப்படின்னு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஜென்ரேட் டோக்கன். ஓகே, ஸோ டோக்கன் வந்து நம்ம இங்கே ஜென்ரேட் பண்ணோம். கான்ஸ்டன்ட் டோக்கன் ஈக்குவல் டு ஜேடபிள்யூடி டாட் சைன். ஓகே, இந்த சைன் மெத்தடுக்கு நம்ம பேலோடை வந்து பாஸ் பண்ணலாம். பேலோடு அப்படின்றது யூசர் ஐடியை வந்து நான் பாஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த யூசர் ஐடி அப்படின்றது எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னா இங்கே நம்ம ஃபைன் பண்ண யூசர். ஓகே, யூசர் டாட் அண்டர்ஸ்கோர் ஐடி. செகண்ட் பேராமீட்டர் ப்ராசஸ் டாட் இஎன்வி டாட் ஜேடபிள்யூடி சீக்ரெட் கீ. ஓகே, ஆல்ரெடி இஎன்வியில் அந்த சீக்ரெட் கீ வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வேரியபிள் நேம் இங்கே காப்பி பண்ணிவிட்டு நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, அண்ட் அடுத்ததாக எக்ஸ்பைரேஷன் எக்ஸ்பயர்ஸ் இன். ஸோ இங்கே வந்து நான் 5 minutes கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட்ஸ். ஸோ தட் 300 கொடுக்குறேன். ஓகே, இந்த மெயில் வந்து 5 minutesக்கு வந்து வேலிடாக இருக்கும். ஸோ இப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு டோக்கன் வந்து ரெடியாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா டேட் நம்ம வந்து செட் பண்ணோம். ஸோ அதுக்காக டேட் கான்ஸ்டன்ட் டேட் ஈக்குவல் டு நியூ டேட். ஓகே, ஸோ பிகாஸ் ரீசன் என்ன அப்படின்னா யூசர் மாடலில் டோக்கன் வந்து நம்ம இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம். டோக்கனுக்கு ஜென்ரேட் பண்ண டோக்கன் வந்து செட் ஆயிரும். இந்த ரீசெட் பாஸ்வேர்டு எக்ஸ்பைரேஷன் டைமுக்கு நம்ம ஒரு டேட்டை வந்து இங்கே செட் பண்ணணும். ஓகே, அந்த டேட்டை செட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு சில லைன் வந்து நம்ம லாஜிக் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நான் இந்த டேட்டை வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, நியூ டேட் கொடுத்தேன் அப்படின்னா நம்மளுக்கு கரண்ட் என்ன டேட்டோ அந்த டேட் இருக்கும். ப்ளஸ் இந்த 5 minutes வந்து நம்ம ஆட் பண்ணோம் அந்த கரண்ட் டேட்டோட. ஸோ அதுக்காக கான்ஸ்டன்ட் நியூ மினிட்ஸ். ஓகே, ஈக்குவல் டு டேட் டாட் கெட் மினிட்ஸ். ஓகே, ஸோ இது கூட +5 போட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த 5 minutes அதோட ஆட் ஆயிரும். இப்போது டேட் டாட் செட் மினிட்ஸ். ஸோ இதில் அந்த நியூ மினிட்ஸை பாஸ் பண்ணிட்டா போதும், நம்மளுக்கு அது வந்து செட் ஆயிரும். ஓகே, நம்மளுக்கு இப்போ டோக்கனும் ரெடி ஆகிடுச்சு, அதே மாதிரி அந்த டேட்டும் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம சேவ் பண்ணோம். ஓகே, யூசர் டாட் அந்த ஃபீல்டு நேம். ஓகே, சாரி, அந்த ப்ராப்பர்ட்டி நேம் இதை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஈக்குவல் டு டோக்கன். அண்ட் அதே மாதிரி யூசர் டாட் இந்த ப்ராப்பர்ட்டி நேம் ரீசெட் பாஸ்வேர்ட் எக்ஸ்பிரேஷன் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஈக்குவல் டு டேட். ஓகே, டேட் அப்படின்றது இந்த டேட்டு, அதாவது அந்த 5 minutes ஆட் ஆன டேட்டு. ஓகே, ஃபைனலாக நம்ம இதை எல்லாத்தையும் சேவ் பண்ணிக்கலாம் டேட்டா பேஸில். await user டாட் சேவ். ஓகே,
ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கு கீழே தான் வந்து நம்ம இமெயிலை வந்து ப்ராசஸ் பண்ணுவோம். அதாவது இமெயில் சென்ட் பண்ணுற ப்ராசஸை வந்து இனிஷியேட் பண்ணணும். சென்ட் மெயில். ஓகே, இப்போ நம்ம மெயில் சென்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டெம்ப்ளேட் வந்து தேவை. அந்த டெம்ப்ளேட்டை வந்து நான் ஒரு ஃபோல்டரில் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இந்த சோர்ஸ் ஃபோல்டரில் ஒரு ஃபோல்டர் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன், டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த டெம்ப்ளேட்டில் நான் ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணுறேன், reset _ pwd.ejs. ஓகே, இதனோட எக்ஸ்டென்ஷன் வந்து EJS. ஓகே, ஸோ இந்த ஃபைலுக்குள்ளே தான் நம்மளுக்கு அந்த மெயிலுக்கு தேவையான டெம்ப்ளேட் வந்து இருக்கும். அண்ட் அதே மாதிரி இன்னொரு சப்போர்ட்டிங் ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன் வந்து நான் இங்கே க்ரியேட் பண்ணுறேன். யூட்டில்ஸில் ஆல்ரெடி ஜென்ரேட் டோக்கன் வந்து இருக்குது. அண்ட் அந்த ஃபோல்டருக்குள்ளே இன்னொரு ஃபைல் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன், reset password.js. ஓகே, அதாவது அந்த மெயில் சென்ட் பண்ணுறதுக்கு தேவையான லாஜிக். ஸோ நம்மளால் இந்த கண்ட்ரோலர் ஃபங்க்ஷனுக்குள்ளேயே அந்த மெயில் சென்ட் பண்ணுறதுக்கு தேவையான லாஜிக் வந்து இங்கே நம்ம ஆட் பண்ண முடியும். பட் நம்ம பிரித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த reset password.ejsக்கு நம்மளுக்கு அந்த டெம்ப்ளேட் வந்து வேணும். ஸோ அந்த டெம்ப்ளேட்டை வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு HTML டெம்ப்ளேட். ஜஸ்ட் ஹெட் செட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதில் டைட்டில் அப்புறம் ஒரு சில பேசிக்கான ஸ்டைல் வந்து நான் இங்கே பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, பாடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டெய்னர் இருக்குது, ஒரு ஹெட்டர். ஓகே, இதில் டைனமிக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நேம் வந்து டைனமிக்காக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த லிங்க்கில் டோக்கன் வந்து டைனமிக்காக இருக்கும். ஓகே, அண்ட் அதை தவிர்த்து மீதி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கான HTML அண்ட் CSS. ஸோ இதை வந்து நீங்கள் இன்னும் டிசைனை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபைலில் நீங்கள் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இதை வந்து சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு அண்ட் இந்த reset password.jsல நம்ம அந்த மெயில் சென்ட் பண்ணுறதுக்கு தேவையான லாஜிக்கை வந்து நம்ம இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த EJS இம்போர்ட் பண்ணோம். இம்போர்ட் EJS ஃப்ரம் EJS. ஓகே, அண்ட் அதே மாதிரி நோட் மெயிலரும் நம்மளுக்கு தேவை. நோட் மெயிலர் இம்போர்ட் நோட் மெயிலர் ஃப்ரம் நோட் மெயிலர். ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெம்ப்ளேட்டுக்கு தேவையான பாத்து, அதாவது அந்த reset password.ejs இந்த பாத்துக்கு ஆக்சஸ் வேணும். ஓகே, நம்ம மற்ற இடத்துல எப்படி டாட் போட்டு // போட்டு நம்ம அந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி இல்லாமல் இதில் கொஞ்சம் வேறு மாதிரி நம்ம அந்த ஃபைல் பாத் வந்து நம்ம செட் பண்ணோம். ஸோ அதுக்காக இம்போர்ட் ஃபைல் URL to path. ஓகே, இதை வந்து நான் இம்போர்ட் பண்ணுறேன் ஃப்ரம் URL. இம்போர்ட் டைரக்டரி நேம் ஃப்ரம் path. ஓகே, இப்போது ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன், கான்ஸ்டன்ட் கரண்ட் ஃபைல் பாத். ஓகே, ஈக்குவல் டு டைரக்டரி நேம். இதில் ஃபைல் டு URL பாத் பாஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த கரண்ட் ஃபைல் பாத் வந்து நம்ம இங்கே பாஸ் பண்ணிடலாம். ஸோ ஆக்சுவலாக இது கரண்ட் டைரக்டரி. ஸோ மேலே வந்து பாத் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம், கான்ஸ்டன்ட் கரண்ட் ஃபைல் பாத் ஈக்குவல் டு இம்போர்ட் .meta.url. ஸோ இந்த ஃபைல் URL டு பாத்தில் நம்ம அந்த கரண்ட் ஃபைல் பாத்தை வந்து நம்ம இங்கே பாஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் இதை லாக் பண்ணி பார்ப்போம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, console.log. ஓகே, இந்த லாகில் கரண்ட் டைரக்டரி வந்து நான் பாஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த வேரியபிளில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயிக்காக செக் பண்ணோம் அப்படின்னா இந்த package.jsonல இந்த app.jsக்கு பதிலாக நம்ம ஜஸ்ட் பாத்தை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தட் நம்ம இதை குயிக்காக செக் பண்ணி பார்த்துக்கலாம்.
ஸோ அதனோட பாத்தை வந்து நம்ம இங்கே பாஸ் பண்ணோம். சோர்ஸில் யூட்டில்ஸில் ரீசெட் பாஸ்வேர்ட் டாட் ஜேஎஸ். ஓகே, அதாவது இந்த ஃபைலுக்கு உண்டான பாத்தை வந்து நான் இங்கே பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ தட் நம்மளுக்கு ஆப் ரன் ஆகும்போது இந்த ஃபைல் வந்து ரன் ஆகும். ரன் ஆகிட்டு இந்த வேரியபிளில் என்ன இருக்கோ அது வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் ரன் பண்ணுறேன். ஓகே, ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இது வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, கரண்ட் டைரக்ட்ரி. ஓகே, இந்த ஃபைலோட பாத் ரீசெட் பாஸ்வேர்ட் டாட் ஜேஎஸ் அப்படின்ற ஃபைலோட பாத் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ பேக்கெண்டில் சோர்ஸில் யூட்டில்ஸில் இந்த ஃபைல். ஓகே, இதை வந்து ஒரு பேஸ் பார்த்தா எடுத்துக்கிட்டு நம்ம அந்த டெம்ப்ளேட்டுக்கு நம்மளால் மேப் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் வந்து நம்ம இப்போது ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, அகெயின் இப்போ நான் பழைய மாதிரி சோர்ஸ் ஆப் டாட் ஜேஎஸ் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ணிடுறேன் சர்வரை. ஓகே, இப்போது இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைனை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்ம மெயில் கான்ஃபிகரேஷன் வந்து பண்ணணும் இங்கே. ஸோ நோட் மெயிலருக்கு தேவையான கான்ஃபிகரேஷன். ஸோ கான்ஸ்ட் மெயில் ஈக்குவல் டு நோட் மெயிலர் டாட் கிரியேட் டிரான்ஸ்போர்ட். ஓகே, இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பாஸ் பண்ணணும். ஹோஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா smtp டாட் gmail .com. ஓகே, போர்ட் 587. செக்யூர் பார்த்தோம் அப்படின்னா ஃபால்ஸ். ஓகே, ஆத். யூசர் வந்து ஸோ ஏற்கனவே நம்ம செட் பண்ணியிருக்கோம் ப்ராசஸ் டாட் env டாட் அந்த வேரியபிள் நேம் காப்பி பண்ணிக்கலாம். இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி பாஸ்வேர்ட் ப்ராசஸ் டாட் env டாட் அந்த வேரியபிள் நேம். ஓகே, ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா டைப்பிங் மிஸ்டேக் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது கான்ஃபிகரேஷன் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். async ஃபங்க்ஷன் சென்ட் பாஸ்வேர்ட் ரீசெட் லிங்க். ஓகே, இந்த மாதிரி. ஓகே, இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் சென்ட் பாஸ்வேர்ட் ரீசெட் லிங்க். ஓகே, இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம 3 பேராமீட்டரை வந்து நம்ம சென்ட் பண்ணுவோம். ஓகே, ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷன் எங்கேருந்து கால் ஆகும் அப்படின்னா நம்ம இந்த சென்ட் மெயில். ஓகே, ஃபர்கெட் பாஸ்வேர்டு கண்ட்ரோலர் ஃபங்க்ஷனுக்குள்ளே இது எல்லாத்தையும் தாண்டி வந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம அந்த ஃபங்க்ஷனை வந்து இம்போர்ட் பண்ணி கால் பண்ணுவோம். அப்படி கால் பண்ணும்போது ஒரு சில பேராமீட்டர்ஸை வச்சு நம்ம பாஸ் பண்ணுவோம். ஸோ தட் இங்கே வந்து நம்ம அதை ரிசீவ் பண்ணிக்கலாம். என்னென்ன அப்படின்னா இமெயில் இருக்கும், டோக்கன் இருக்கும், அண்ட் அதே மாதிரி நேம் இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம இப்போ இங்கே இம்போர்ட் பண்ணிடலாம். சென்ட் பாஸ்வேர்ட் ரீசெட் லிங்க். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் வந்து அதை கால் பண்ணுறேன். ஓகே, கான்ஸ்டன்ட் வெரிஃபிகேஷன் இமெயில் ரெஸ்பான்ஸ். ஓகே, அப்படின்ற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஈக்குவல் டு await அந்த ஃபங்க்ஷன் நேம். ஓகே, அங்கே எப்படி நம்ம ரிசீவ் பண்ணுமோ இங்கே இருந்து நம்ம ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணுவோம். சென்ட் பண்ணால் தான் அங்கே நம்மளால் ரிசீவ் பண்ண முடியும். ஸோ இமெயில், டோக்கன், அப்புறம் நேம், இது 3த்தையும் நம்ம பாஸ் பண்ணணும். ஓகே, இந்த நேம் எங்கேருந்து வரும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த யூசர் டாட் நேம். ஓகே, ஸோ டேட்டாபேஸ் கிளியர் பண்ணிட்டோம். பட் ஆக்சுவலாக அந்த யூசர் எங்கேருந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும்னா நம்ம இங்கே இந்த இடத்துல யூசரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணினதுக்கப்புறம் தான் இது எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும்.
ஸோ தட் நம்ம யூசர் டாட் நேம் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு யூசரோட நேம் வந்து ஆக்சஸ் இருக்கும். ஓகே, இப்போது இந்த லைன் அப்படியே இருக்கட்டும். இதை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ட்ரை கேட்ச் வந்து க்ரியேட் பண்ணும். ஓகே, இந்த ட்ரையில் கான்ஸ்டன்ட் ரெண்டர்ட் கண்டென்ட், ஓகே, ரெண்டர்ட் கான்டென்ட் ஈக்குவல் டு await EJS. EJSல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டர் ஃபைல் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஓகே, இதில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா டாக்ஸில் ஓகே ரெண்டர் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஃபைல் நேமை வந்து நம்ம பாஸ் பண்ண முடியும், அதாவது நம்ம க்ரியேட் பண்ண அந்த டெம்ப்ளேட்டு. ஓகே, ஸோ ஃபைல் நேம் ஆக்சஸ் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஏற்கனவே பார்த்த மாதிரி கரண்ட் டைரக்டரி அதில் நம்மளுக்கு அந்த பாத் வந்து இருக்கும். கரண்ட் டைரக்டரி இதுலேருந்து ஸ்லாஷ் நம்ம டெம்ப்ளேட் ஃபோல்டருக்கு ரீச் பண்ணணும். ஓகே, கரண்ட்டாக பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த ஃபைலில் இருக்கும் லொக்கேஷனில். ஸ்லாஷ் போட்டு டாட் டாட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளால் வெளியே போக முடியும். ஓகே, போயிட்டு டெம்ப்ளேட் ஃபோல்டரு நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். டெம்ப்ளேட்டில் ஸ்லாஷ் ரீசெட் அந்த ஃபைல் நேம். ஓகே, ஸோ அந்த ஃபைல் நேம் கூட நம்ம கரெக்டாக இருக்கணும். ஸோ ரீசெட் _ pwd.ejs. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த கரண்ட் டைரக்டரியோட யூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக இந்த ஃபைலோட பாத் வந்து நம்மளுக்கு வேணும். டைரெக்டாக பார்த்தோம்னா நம்மளால் இந்த ஆக்சஸ் இருக்காது. இந்த கரண்ட் டைரக்டரியை ஒரு சப்போர்ட்டிங்காக வச்சுக்கிட்டு அங்கேருந்து ரீடைரக்ட் பண்ணி இந்த ஃபைலை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். ஓகே, இது கூட நம்ம ஒரு டேட்டா வந்து பாஸ் பண்ண முடியும், அதாவது ஒரு சில இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ண முடியும். ஸோ என்னென்ன அப்படின்னா டோக்கன் நம்ம பாஸ் பண்ணணும், அண்ட் அதே மாதிரி நேமை வந்து நம்ம பாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபைலில் ரெண்டு டைனமிக் வேரியபிள் இருக்குது. ஒன்று வந்து நேம், இன்னொன்று வந்து டோக்கன். ஓகே, இந்த வேரியபிள் நேம் கரெக்டாக இருக்கணும், இங்கே என்ன பாஸ் பண்ணுறோமோ அதே தான் அங்கேயும் இருக்கணும். ஓகே, கொடுத்துட்டு கீழே கான்ஸ்டன்ட் மெயில் ஆப்ஷன்ஸ் ஓகே ஈக்குவல் டு ஃப்ரம் அட்ரஸ். ஓகே, ஏற்கனவே நம்ம டெஸ்ட் பண்ணும்போது செக் பண்ணோம், ஃப்ரம் அட்ரஸ்ஸு, டு அட்ரஸ்ஸு, HTML சப்ஜெக்ட் இதெல்லாம் நம்ம பாஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஃப்ரம் பார்த்தோம் அப்படின்னா ப்ராசஸ் .env ஓகே நோட் மெயிலர். டு அட்ரஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஓகே, இந்த இமெயில் தான் டு அட்ரஸ். ஸோ அதை இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்ஜெக்ட் பார்த்தோம் அப்படின்னா பாஸ்வேர்ட் ரீசெட் லிங்க். ஓகே, HTML பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டர்ட் கண்டென்ட். ஓகே, இந்த ரெண்டர்ட் கண்டென்ட். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு கீழே கான்ஸ்டன்ட் வெரிஃபிகேஷன் இன்ஃபோ. ஓகே, நம்மளுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், அதை வந்து await மெயில் .send mail. ஓகே, இந்த இடத்துல தான் ஆக்சுவலாக மெயில் சென்ட் ஆகும், அண்ட் சென்ட் மெயிலுக்கு நம்ம அந்த மெயில் ஆப்ஷனை வந்து நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக இந்த வெரிஃபிகேஷன் இன்ஃபோவை தான் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம் இந்த ஃபங்க்ஷனில் இருந்து. ஓகே, ரிட்டர்ன் வெரிஃபிகேஷன் இன்ஃபோ. ஸோ இன்கேஸ் ஏதாச்சும் எரர் இருந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் எரர். ஓகே, அந்த எரர் ஆப்ஜெக்டை அப்படியே நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஒரு ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன். ஸோ அதனால தான் நம்ம இங்கே தனியாக பிரித்து இந்த ஃபைலில் நம்ம வச்சுருக்கோம். வச்சுட்டு ஃபைனலாக என்ன நம்ம ரிட்டர்ன் பண்ணுமோ அதை மட்டும் அங்கே நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகே, இப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு அந்த ரிட்டர்ன் வேல்யூ நம்மளுக்கு ஆக்சஸ் இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இஃப் கண்டிஷன் போட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இஃப் வெரிஃபிகேஷன் இமெயில் ரெஸ்பான்ஸ் .error. ஓகே, எரர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எரரை
ரெஸ்பான்ஸ் வந்து நம்மளால் சென்ட் பண்ண முடியும். கான்ஸ்டன்ட் எரர் ஈக்குவல் டு நியூ எரர். ஓகே, இதில் எரர் மெசேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஃபெயில்டு டு சென்ட் பாஸ்வேர்ட் ரீசெட் லிங்க். ஓகே, ப்ளீஸ் ட்ரை லேட்டர். ஓகே, இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். பாஸ் பண்ணிவிட்டு ரெஸ் டாட் ஸ்டேட்டஸ் கோட். ஓகே, ஈக்குவல் டு 500. ஓகே, மேபி சம் எரர் வந்திருக்கு. ஸோ ஃபைனலாக ரிட்டன் நெக்ஸ்ட் மிடில்வேர். ஓகே, இதுக்கு வந்து நம்ம அந்த எரரை வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்கேஸ் எரர் இல்லை அப்படின்னா இந்த இஃப் பிளாக் வந்து ரன் ஆகுது. ஃபைனலாக நம்ம என்ன சென்ட் பண்ணுமோ, என்ன சக்ஸஸ் மெசேஜ் சென்ட் பண்ணுமோ அதை வந்து நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெஸ் டாட் ஸ்டேட்டஸ். ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா 200.json. ஓகே, இதில் வந்து நம்ம மெசேஜ் ப்ராப்பர்ட்டி செட் பண்ணிக்கலாம். மெசேஜ் பாஸ்வேர்ட் ரீசெட் லிங்க் சென்ட். ஓகே, ப்ளீஸ் செக் யுவர் இமெயில். ஓகே, ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இப்போதைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்கட் பாஸ்வேர்டு கண்ட்ரோலர் ஃபங்க்ஷனோட லாஜிக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா போஸ்ட்மேன்லேருந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். ஓகே, நான் இங்கே போஸ்ட்மேனில் ஒரு டேப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோடய பாத் பார்த்தோம் அப்படின்னா /API/users/forget password. இதுக்கு இப்போ நான் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா இமெயில் இஸ் ரெக்வயர்ட். ஓகே, கரெக்டாக மெசேஜ் வந்திருக்கு. இப்போ நான் பாடியில் இமெயில் வந்து பாஸ் பண்ணுறேன். இமெயில் ஓகே, இப்போ நான் கொடுத்து சென்ட் பண்ணேன் அப்படின்னா இன்வேலிட் இமெயில் அட்ரஸ். ஓகே, ரீசன் என்ன அப்படின்னா டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய டேட்டா வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் டெலீட் பண்ணிட்டோம். ஸோ தட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மாடல் ஃபைலில் செக் பண்ணும்போது எதுவும் கிடச்சிருக்காது. ஸோ அந்த ரீசன்னால தான் இன்வேலிட் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதை ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ஒரு யூஸரை க்ரியேட் பண்ணிட்டால் போதும். ஓகே, நான் இந்த எண்ட் பாயிண்ட் ட்ரிகர் பண்ணுறேன். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் பேக் அண்டு பார்ட் 1ல். ஓகே, இப்போ யூசர் வந்து க்ரியேட் ஆகிட்டாங்க. இப்போ அகைன் நான் இங்கே ரெக்வஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா JWT இஸ் நாட் டிஃபைன்டு. ஓகே, கண்ட்ரோலர் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஐ திங்க் ஓகே ஃபர்கட் பாஸ்வேர்டில் நம்ம JWT.sign கொடுத்துருக்கோம். பட் இந்த இடத்துல நம்ம அதை இம்போர்ட் பண்ணலை. ஸோ இம்போர்ட் JWT ஃப்ரம் JSON வெப் டோக்கன். ஓகே, இதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு அகெயின் ரெக்வஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஓகே ஃபெயில்ட் டு சென்ட் பாஸ்வேர்ட் ரீசெட் லிங்க் ப்ளீஸ் ட்ரை லேட்டர். ஓகே, விச் மீன்ஸ் ஸோ நம்மளுக்கு ஃபர்கட் பாஸ்வேர்டில் டோக்கன் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இது எல்லாமே ஜென்ரேட் ஆகிருக்கு. பட் இந்த சென்ட் மெயிலில் ஏதோ சம் இஷ்யூ வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஒன்றா இங்கே லாக் பண்ணி பார்க்கலாம். அதாவது இந்த வெரிஃபிகேஷன் இமெயில் ரெஸ்பான்ஸை. இல்லை அப்படின்னா இந்த ரீசெட் பாஸ்வேர்டில் இந்த இடத்துல நம்ம ஒரு லாக் போட்டு console டாட் லாக் ஓகே எரர் செக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் இங்கே ரெக்வஸ்ட் சென்ட் கொடுக்குறேன். ஓகே, அதே எரர் கண்டிப்பாக வரும். பட் நம்ம டெர்மினலில் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. மிஸ்ஸிங் க்ரெடென்ஷியல் ஃபார் பிளெயின். ஸோ இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா இந்த ரீசெட் பாஸ்வேர்டில் நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்கோம். பட் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா process.env.node mailer யூசர் பாஸ்வேர்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடம் வந்து எம்டியாக இருக்குது அப்படின்ற ஒரு மீனிங்.
ஸோ இது ஏன் எம்டியாக இருக்குது அப்படின்னா, process.env நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம அந்த கான்ஃபிக் வந்து செட் பண்ணணும். ஓகே, .env ஃபஸ்ட்டு நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அதனால் இந்த லைனை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மெத்தடையும் நான் இங்கே கால் பண்ணுறேன். ஓகே, ஸோ ரீசன் என்ன அப்படின்னா, இந்த இம்போர்ட் .env ஃப்ரம் .env.config இந்த 2 லைனும் கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த மாதிரி என்விரான்மெண்ட் வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியும். process.env. whatever the variable name. ஓகே, இந்த லைன் மிஸ் ஆனங்காட்டி தான் இப்போது யூசருக்கும் பாஸ்வேர்டு பார்த்திங்கன்னா எம்டியாக போயிருக்கு. ஸோ எம்டியாக போனதுனால தான் நம்மளுக்கு இந்த எரர் மெசேஜை வந்து வந்திருக்கு. இப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பாஸ்வேர்ட் ரீசெண்ட் லிங்க் சென்ட். ஓகே, ப்ளீஸ் செக் யுவர் மெயில். ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா 200. ஸோ மெயில் வந்து கண்டிப்பாக சென்ட் ஆகிருக்கணும். பார்த்திங்கன்னா ரிசீவ் ஆகிருக்கு ஒரு மெயில். ஓகே, ரிசீவ் ஆகிருக்கு பாஸ்வேர்ட் ரீசெட் லிங்க். அண்ட் அதே மாதிரி நம்ம இங்கே செட் பண்ண டெம்ப்ளேட் வந்து இங்கே க்ளீனாக வந்திருக்கு. ஸோ அடுத்து தான் இந்த கிளிக் ஈவெண்ட்டை வந்து நம்ம செட் பண்ணோம். பட் இப்போதைக்கும் நம்ம இன்னும் அது செட் பண்ணல. ஸோ அதை எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். நீங்கள் இந்த ஃப்ரம் அட்ரஸில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் அட்டாச் பண்ணணுன்னா கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வெப் கான்செப்ட்ஸ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு நம்மளோட அந்த இமெயில் அட்ரஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல உங்களோட நேம் இல்லைனா ஆர்கனைசேஷன் நேம் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரிங் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நான் இப்போது சென்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி அந்த நேம் வந்து இங்கே காமிக்கும். ஓகே, ஸோ இது வந்து வேறு ஒரு இமெயில் அட்ரஸ். பட் இதே என்னோட ஃப்ரம் அட்ரஸ் அண்ட் டு அட்ரஸ் சேமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி அந்த நேம் வராது. பட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நேம் வந்து இங்கே வரும். ஓகே, ஓகே, அடுத்ததாக இந்த ரீசெட் பாஸ்வேர்டு கண்ட்ரோலருக்கு தேவையான லாஜிக் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகே, இதில் நம்மளுக்கு டோக்கன் வந்து இருக்கும். ஸோ கான்ஸ்டன்ட் டோக்கன் ஈக்குவல் டு request.params. ஓகே, இது வந்து URL params-லேருந்து நம்மளால் எடுக்க முடியும். அண்ட் அதே மாதிரி பாஸ்வேர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நியூ பாஸ்வேர்ட் அது எங்கேருந்து வரும் அப்படின்னா request.body. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ரெண்டுமே இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணோம். ஸோ இஃப் கண்டிஷன் போட்டு ஃபஸ்ட்டு டோக்கன் இருக்கா இல்லையா அப்படி சொல்லி செக் பண்ணுவோம். செக் பண்ணோம் அப்படின்னா இன்கேஸ் இல்லை அப்படின்னா எரர் ஈக்குவல் டு நியூ எரர். ஓகே, ஸோ எரர் மெசேஜ் நம்ம இதில் லிங்க் எக்ஸ்பயர்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை அப்படின்னா இன்வேலிட் டோக்கன், இல்லை அப்படின்னா டோக்கன் மிஸ்ஸிங், அந்த மாதிரியான எரர் மெசேஜ் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ஆப்டான மெசேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்வேலிட் டோக்கன் கூட செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ res.status code ஈக்குவல் டு 500. ஓகே, ரிட்டர்ன் நெக்ஸ்ட் மிடில்வேர். அண்ட் அந்த மிடில்வேரில் நம்ம அந்த எரரை வந்து பாஸ் பண்ணிடலாம். ஓகே, இது அப்படியே நான் ஒரு காப்பி எடுக்கிறேன். காப்பி எடுத்து கீழே பேஸ்ட் பண்ணிவிட்டு டோக்கனுக்கு பதிலாக பாஸ்வேர்ட். ஓகே, எரர் மெசேஜ் வந்து பேட் ரெக்வெஸ்ட். ஓகே, பாஸ்வேர்ட் இஸ் மிஸ்ஸிங். அண்ட் இதனோட எரர் மெசேஜ் வந்து 400, சாரி ஸ்டேட்டஸ் கோட் வந்து 400. அப்புறம் ரிட்டர்ன் நெக்ஸ்ட் மிடில்வேர். இப்போது ரெண்டுமே இருக்குது அப்படின்னா அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த டோக்கனை செக் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி எக்ஸ்பிரேஷன் டைமையும் நம்ம செக் பண்ணணும். ஸோ கான்ஸ்டன்ட் யூசர் ஈக்குவல் டு await யூசர், அதாவது யூசர் மாடல் டாட் ஃபைண்ட் ஒன். ஓகே, இந்த ஃபைண்ட் ஒனில் நம்ம ஃபில்டர் பாஸ் பண்ணிக்கலாம். பார்த்தோம் அப்படின்னா ரீசெட் பாஸ்வேர்ட் டோக்கன். ஓகே, இதை நேம் கூட காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ரீசெட் பாஸ்வேர்ட் டோக்கன் அண்ட் அதே மாதிரி எக்ஸ்பிரேஷன் டைம், ரீசெட் பாஸ்வேர்ட் எக்ஸ்பிரேஷன் டைம்.
இதுக்கான வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா டோக்கன், அண்ட் இதுக்கான வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா எதுவும் கிடையாது, பட் இட் ஷுட் பி கிரேட்டர் தேன் டேட் டாட் நவ். ஓகே, ஸோ அந்த டேட்டாபேஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பிரேஷன் டைம் வந்து இருக்கும். ஓகே, இப்போ இந்த டேட்டாபேஸில் பார்த்தோம் அப்படின்னா ரீசெட் பாஸ்வேர்ட் எக்ஸ்பிரேஷனில் ஒரு டைம் வந்து இருக்குது. ஓகே, இந்த டைம் வந்து கண்டிப்பாக கரண்ட் டைமோட கிரேட்டர் தேனாக இருக்கணும். ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது இன்னும் வேலிடாக இருக்குதுன்னு அர்த்தம். இன்கேஸ் பாஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து எக்ஸ்பயர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நம்ம இங்கே கிரேட்டர் தேன் டேட் டாட் நவ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ அப்படி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபைனலாக ஒரு யூசர் வந்து டேட்டாபேஸ்லேருந்து ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரும். ஓகே, இந்த வேரியபிளில் நம்மளுக்கு அப்படி எடுத்துகிட்டு வந்த யூசர் வந்து இருக்கும். ஸோ இன்கேஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இல்லை அப்படின்னா மேபி லிங்க் வந்து எக்ஸ்பயர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதாவது அந்த டேட் வந்து எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக இஃப் நாட் யூசர், ஓகே, கான்ஸ்டன்ட் எரர் ஈக்குவல் டு நியூ எரர். ஓகே, இந்த இடத்துல பாஸ்வேர்ட் ரீசெட் லிங்க் இஸ் இன்வாலிட், ஓகே, ஆர் எக்ஸ்பயர்ட். ஓகே, ஏதாச்சும் ஒரு மெசேஜ் ப்ளீஸ் ட்ரை அகெயின். ஓகே, இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டேட்டஸ் கோட் வந்து res டாட் ஸ்டேட்டஸ் கோட் ஈக்குவல் டு 404. ஓகே, பிகாஸ் யூசரை வந்து நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. ரிட்டன் நெக்ஸ்ட் மிடில்வேர், அண்ட் இதில் எரரை வந்து நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்கேஸ் யூசர் இருக்காங்க அப்படின்னா நம்மளை பாஸ்வேர்டு வந்து அப்டேட் பண்ணணும். ஓகே, அந்த பர்டிகுலர் யூசருக்கான பாஸ்வேர்டு வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ யூசர் டாட் பாஸ்வேர்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துல கூட ஒரு கமெண்ட் ஆட் பண்ணிக்கலாம், யூசர் ஃபவுண்டு. ஓகே, இது வந்து யூசர் நாட் ஃபவுண்டு. ஓகே, இந்த மாதிரி இப்போ யூசர் ஃபவுண்ட் அப்படின்னா ஈக்குவல் டு பாஸ்வேர்ட். அண்ட் அதே மாதிரி யூசர் டாட் ரீசெட் பாஸ்வேர்ட் டோக்கன் ஈக்குவல் டு undefined. ஓகே, யூசர் டாட் ரீசெட் பாஸ்வேர்ட் எக்ஸ்பிரேஷன் டைம் ஈக்குவல் டு undefined. ஓகே, ஃபைனலாக நம்ம சேவ் பண்ணிக்கலாம். await யூசர் டாட் சேவ். ஓகே, இந்த லைன் எதுக்காக அப்படின்னா இன்கேஸ் யூசர் இருந்தாங்க அப்படின்னா யூசர் டாட் பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு பாஸ்வேர்ட், புது பாஸ்வேர்டு வந்து செட் ஆகும். அண்ட் யூசர் டாட் ரீசெட் பாஸ்வேர்ட் டோக்கன் அண்ட் ரீசெட் பாஸ்வேர்ட் எக்ஸ்பிரேஷன் டைம் வந்து அன்டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அன்டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது டேட்டா பேஸ்லேருந்து அது போயிடும். ஸோ எகெயின் அந்த யூசர் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பாஸ்வேர்டு அப்டேட் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னா டோக்கன் இருக்கும், பாஸ்வேர்ட் இருக்கும். பட் இந்த ஃபைண்ட் ஒன் பண்ணும்போது அந்த டோக்கன் இருக்காது. ஓகே, டோக்கன் வச்சு தான் நம்ம செக் பண்ணுறோம், பட் டேட்டா பேஸில் அந்த டோக்கன் இருக்காது. அப்படி இல்லை அப்படின்னா அந்த எரர் மெசேஜ் வந்து ரெஸ்பான்ஸாக சென்ட் ஆகும். ஓகே, ஸோ அந்த லிங்க் ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் வேலிடாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா கூட மறுபடியும் செகண்ட் டைம் அப்டேட் பண்ணுற ட்ரை பண்ணாங்க அப்படின்னாலும் கூட இது வந்து ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ அந்த ரீசனுக்காக தான் இந்த லைனை வந்து நம்ம செட் பண்ணுறோம். ஸோ இந்த யூசர் டாட் சேவ் கொடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா இந்த இடத்துல பாஸ்வேர்ட் நம்ம செட் பண்ணுறோம். ஆல்ரெடி மிடில்வேர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் சேவ் பண்ணும்போது. ஸோ ஆல்ரெடி மிடில்வேர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் சேவ் ப்ராசஸ் நடக்கும்போது அந்த பாஸ்வேர்டு வந்து அப்டேட் ஆன பாஸ்வேர்டு வந்து ஹேஷ் ஆகி அந்த பாஸ்வேர்டு வந்து டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம புதுசாக எதுவும் ஆட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ ஃபைனலாக res டாட் ஸ்டேட்டஸ் 200 டாட் ஜேசான். ஓகே, இந்த இடத்துல மெசேஜ் வந்து செட் பண்ணிக்கலாம். மெசேஜ் பாஸ்வேர்ட் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி.
ஓகே, ப்ளீஸ் லாகின் டு கண்டினியூ. ஓகே, ஸோ இதுதான் வந்து ரீசெட் பாஸ்வேர்டோட லாஜிக். ஓகே, நம்ம இப்போ இதை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா போஸ்ட்மேன்லேருந்து நம்மளால் செக் பண்ணி பார்க்க முடியும். பட் நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா டோக்கன் வந்து தேவை. ஓகே, இந்த டோக்கன் நம்ம எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னா, ஸோ அந்த லிங்க்கில், மெயில் லிங்க்கில் நம்மளுக்கு இந்த ரீசெட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்குது. இது நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ பேஜ் வந்து லோட் ஆகுது. ரீசன் என்ன அப்படின்னா இது வந்து 3000 போர்ட்டில் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ 3000 போர்ட்டுக்கான லாஜிக், அதாவது ஃப்ரண்ட் அண்ட் லாஜிக் வந்து நம்ம இன்னும் எதுவும் ஆட் பண்ணல. பட் நம்மளுக்கு தேவையானது இந்த யூஆர்எல்ல இருக்குது, இந்த டோக்கன். ஓகே, இதை மட்டும் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு ஓகே, போஸ்ட்மேனில் புதுசாக ஒரு டேப் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ இந்த யூஆர்எல் நான் இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பட் ஃபர்கட் பாஸ்வேர்டுக்கு பதிலாக இது வந்து ரீசெட் பாஸ்வேர்ட். அண்ட் இதனோட மெத்தட் பார்த்தோம் அப்படின்னா புட் மெத்தட் ஸ்லாஷ் அப்புறம் அந்த டோக்கன். ஓகே, அகெயின் நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, கண்டிப்பாக அந்த ஸ்லாஷ் வந்து இருக்கணும். ப்ளஸ் பாடியில் நம்ம பாஸ்வேர்டை வந்து பாஸ் பண்ணணும். ஓகே, பாஸ்வேர்ட் 123 123ன்னு கொடுக்குறேன். இப்போ நான் சென்ட் பண்ணினேன் அப்படின்னா இந்த புது பாஸ்வேர்டு வந்து அப்டேட் ஆகிருக்கணும். ஓகே, பாஸ்வேர்டு அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, ப்ளீஸ் லாகின் டு கண்டினியூ. ஓகே, நம்ம இதை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஆல்ரெடி லாகின் யூசர் ரெக்வஸ்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இமெயில் ஜான் இருக்குது. இதை நான் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு ஓகே, இந்த அட்ரஸ் கொடுக்குறேன். பாஸ்வேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேறு பாஸ்வேர்ட் இருக்குது. இப்போது இதை நான் ரெக்வஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இன்வேலிட் இமெயில் ஆர் பாஸ்வேர்டு எரர் வரணும், வந்திருக்கு. கரெக்டான பாஸ்வேர்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு அந்த டேட்டா வந்து ரிசீவ் ஆகும். ஐடி, நேம், இமெயில், ஸ்டேட்டஸ் வந்து 200. ஓகே, அண்ட் ஏற்கனவே பார்த்த மாதிரி இது ஒரு டைம் தான் ஒர்க் ஆகும். மறுபடியும் நான் இப்போ இந்த ரெக்வஸ்ட்டை ட்ரிகர் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ஓகே, பாஸ்வேர்ட் ரீசெட் லிங்க் இஸ் இன்வேலிட் ஆர் எக்ஸ்பயர்ட். ஸோ ரீசன் என்ன அப்படின்னா டேட்டா பேஸில் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ரீசெட் பாஸ்வேர்ட் எக்ஸ்பிரேஷன் இருக்குது. நான் இப்போ ஜஸ்ட் ரீலோட் பண்ணால் போதும், அந்த ரெண்டும் போயிடும். ஓகே, ரீசன் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் பாஸ்வேர்டு அப்டேட் ஆகும்போதே அந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் நம்ம அன்டிஃபைன் பண்ணிடுறோம். ஓகே, அன்டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது டேட்டா பேஸ்லேருந்து அது போயிடும். எகெயின் நம்ம ரெக்வஸ்ட் ட்ரிகர் பண்ணோம் அப்படின்னா அந்த டோக்கனை ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ இல்லாதனால நம்மளுக்கு இந்த ஆட்டோமேட்டிக்காக இந்த மெசேஜ் வந்து வரும். ஓகே, இதுதான் பேக் எண்டுக்கு தேவையான லாஜிக். அடுத்ததாக ஃப்ரண்ட் எண்டுக்கு தேவையான லாஜிக் வந்து நம்ம பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ நான் ஃப்ரண்ட் எண்ட் சர்வர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கு தேவையான லாஜிக் வந்து நம்ம இப்போது ஆட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த பேஜஸ் ஃபோல்டருக்குள்ளே நம்ம ஒரு சில காம்பனன்ட்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்து ஃபர்கட் பாஸ்வேர்ட். ஓகே, .jsx அண்ட் அதே மாதிரி ரீசெட் பாஸ்வேர்ட் .jsx. ஓகே, இதில் வந்து RAFCE. ஸோ நம்மளுக்கு பேசிக் செட்டப் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி இதுக்கும் அந்த ஷார்ட்கட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது ரெண்டு காம்பனண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்க app.jsxல மேப் பண்ணும். ஓகே, ஃபஸ்ட்டு அது ரெண்டுத்தையும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபர்கட் பாஸ்வேர்ட், ரீசெட் பாஸ்வேர்ட். ஓகே, அண்ட் இந்த ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடெக்ட் ஆகிருக்காது. ஸோ தட் நம்ம இங்கே சில்ட்ரனில் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். பாத் வந்து ஸ்லாஷ் ஃபர்கட் பாஸ்வேர்ட். ஓகே, எலமெண்ட் ஃபர்கட் பாஸ்வேர்ட். ஓகே, இந்த மாதிரி ஒரு கம்மா கீழே பாத்
இதனோட பாத் பார்த்தோம் அப்படின்னா /reset password /token. ஓகே, நம்மளுக்கு யூஆர்எல்ல டோக்கன் இருக்கும். எலமெண்ட் ரீசெட் பாஸ்வேர்ட். ஓகே, இந்த மாதிரி. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா forget password நம்மளுக்கு இந்த காம்பனண்ட் வந்து லோட் ஆகுது. அண்ட் அதே மாதிரி ரீசெட் பாஸ்வேர்ட். ஓகே, ஸோ ரீசெட் பாஸ்வேர்டுக்கு /some டோக்கன் வந்து இருக்கணும். ஸோ இப்போதைக்கு நான் ஒரு ரேண்டம் கேரக்டர் கொடுத்து என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா நம்மளுக்கு அந்த காம்பனண்ட் வந்து ரெண்டர் ஆகுது. ஓகே, அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் இந்த store.jsல. ஓகே, ரெடியூசர் இருக்குது, டெவ்டூல்ஸ் இருக்குது, பட் மிடில்வேர் வந்து ஆட் பண்ணல. பட் இப்போ வந்து நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ டிஃபால்ட் மிடில்வேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, கெட் டிஃபால்ட் மிடில்வேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதை வந்து நான் இங்கே ஆட் பண்ணிடுறேன். அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஏபிஐ ஸ்லைஸ் இதுதான் வந்து நம்மளோட அந்த ரூட் ஸ்லைஸ். ஓகே, பேஸ் குறி, டேக் டைப்பு, எண்ட் பாயிண்ட் எல்லாம் நம்ம இங்கே வச்சுருப்போம். அதாவது இன்ஜெக்ட் எண்ட் பாயிண்ட் யூஸ் பண்ணி இங்கே செட் ஆகும். ஸோ அந்த ரூட் ஏபிஐ ஸ்லைஸை தான் வந்து நம்ம இங்கே கன்கேட் பண்ணுறோம். ஓகே, இந்த டிஃபால்ட் மிடில்வேர் கூட. ஸோ ஆக்சுவலாக இந்த லைன் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த காம்பனண்ட்டுக்கு தேவையான ஃபார்ம் டிசைன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இம்போர்ட் ஃபார்ம், அப்புறம் பட்டன் ஃப்ரம் ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப். இது ரெண்டும் நம்மளுக்கு தேவை. அண்ட் அதே மாதிரி ஃபார்ம் கண்டெய்னர். ஓகே, அதையும் நான் இங்கே இம்போர்ட் பண்ணிடுறேன். இம்போர்ட் பண்ணிவிட்டு சப்மிட் ஹேண்ட்லர் வந்து நான் இங்கே க்ரியேட் பண்ணுறேன். கான்ஸ்டன்ட் சப்மிட் ஹேண்ட்லர். ஓகே, ஈக்குவல் டு ஒரு arrow ஃபங்க்ஷன். ஸோ இந்த டிவ்வை வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இந்த டைப் பண்ணுறதுக்கு பதிலாக நான் ஜஸ்ட் அந்த ஃபார்ம் மட்டும் நான் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதுதான் அதனோட கண்டென்ட். ஒரு ஃபார்ம் கண்டெய்னர் ரேப்பர் இருக்குது. அண்ட் அதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா forget password, அப்புறம் ஒரே ஒரு இன்புட் இமெயில் அட்ரஸ், பட்டன் இருக்குது. பட்டன் ஆன் கிளிக் பண்ணும்போது இந்த சப்மிட் ஹேண்ட்லர் வந்து ட்ரிகர் ஆகும். ஓகே, இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம் லாகின் ரெஜிஸ்டர் ஃபார்மில். அதே மாதிரி செட்டப் தான் இது. நீங்கள் இன்கேஸ் செக் பண்ணணும் அப்படின்னா அந்த வீடியோவில் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த சப்மிட் ஹேண்ட்லருக்கு நம்ம ஒரு ஈவெண்ட் ரிசீவ் ஆகும். ஸோ தட் இங்கே event.prevent செட் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த ஃபார்மோட டிஃபால்ட் பிஹேவியரை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இந்த லைன் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இதே தான் இங்கேயும் இந்த ரெண்டு லைனையும் நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த டிவை ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, ரிமூவ் பண்ணிவிட்டு நான் அந்த கண்டென்ட்டை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ரீசெட் பாஸ்வேர்டு, அப்புறம் இங்கே ரெண்டு இன்புட் இருக்குது, பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். ஓகே, கீழே ஒரு சப்மிட் ஹேண்ட்லர் இருக்குது. ஸோ அதையும் நம்ம இங்கே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஒரு பேசிக் செட்டப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரீசெட் பாஸ்வேர்டு இப்படி லோட் ஆகும். அண்ட் அதே மாதிரி forget பாஸ்வேர்ட் லோட் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். ஓகே, அதாவது அந்த இமெயில் அட்ரஸை கொடுத்து நம்ம சப்மிட் பண்ணோம் அப்படின்னா இமெயில் வந்து சென்ட் ஆகும். இதில் forget பாஸ்வேர்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா மேலே நம்மளுக்கு நேவிகேஷன் பார் வந்து இருக்குது. பட் இதுவே ரீசெட் பாஸ்வேர்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நேவிகேஷன் பார் வந்து இருக்குது. பட் இன்கேஸ் நம்மளுக்கு இதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில சேஞ்சஸ் வந்து நம்ம பண்ணணும். பிகாஸ் இந்த ரீசெட் பாஸ்வேர்டுக்கு நம்மளுக்கு இந்த நேவிகேஷன் பார் வந்து தேவை கிடையாது. ஓகே, அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட app.jsxல ரூட் லேஅவுட் வந்து இருக்குது. அது வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் காமனாக இருக்குது. அண்ட் அந்த ரூட் லேஅவுட்டில் நம்மளுக்கு நேவிகேஷன் பார் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஃபைலில்
நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்கேஸ் இப்போ லோட் ஆகிற காம்பனண்ட் வந்து ரீசெட் பாஸ்வேர்ட் அந்த காம்பனண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா, நேவிகேஷன் பாரை வந்து நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். மற்ற காம்பனண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஷோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்காக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு யூஸ் ஸ்டேட் வந்து தேவை. அண்ட் அதே மாதிரி யூஸ் எஃபெக்ட். ஓகே, யூஸ் எஃபெக்ட். அண்ட் அதே மாதிரி ரியாக்ட் ரவுட்டர் டாமில் இருந்து நம்மளுக்கு யூஸ் லொக்கேஷன் அது வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த யூஸ் லொக்கேஷனை வச்சுக்கிட்டு தான் நம்ம இந்த பாத்தை வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, யூஆர்எல்லில் இந்த பாத் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற லாஜிக் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த ரூட் லேஅவுட்குள்ளே நான் லொக்கேஷன் க்ரியேட் பண்ணுறேன். கான்ஸ்டன்ட் லொக்கேஷன் ஈக்குவல் டு யூஸ் லொக்கேஷன். ஓகே, இந்த மாதிரி. அண்ட் அதே மாதிரி யூஸ் ஸ்டேட் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கு வந்து ஷோ செட் ஷோ ஓகே ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட். இதனோட டிஃபால்ட் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா ட்ரூ. ஸோ கீழே யூஸ் எஃபெக்ட். ஓகே, இப்படி நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். இதனோட டிபெண்டன்சிஸ் பார்த்தோம் அப்படின்னா பாத் நேம் லொக்கேஷன் டாட் பாத் நேம். ஓகே, இந்த லொக்கேஷன் கூட நம்ம லாக் பண்ணி பார்ப்போம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த யூஸ் எஃபெக்ட்குள்ளே இஃப் லொக்கேஷன் டாட் பாத் நேம் வந்து நம்மளுக்கு லொக்கேஷனுக்குள்ளே இருக்கும். ஸோ அதுதான் வந்து இஃப் லொக்கேஷன் டாட் பாத் நேம் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, செட் ஷோ ஃபால்ஸ் எல்ஸ் செட் ஷோ ட்ரூ. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நேவிகேஷன் பார் வந்து நம்மளுக்கு அந்த கண்ட்ரோல் வந்து இருக்கும், எப்போ ரெண்டர் பண்ணணும் எப்போ ரெண்டர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளுக்கு ஷோவில் பூலியன் இருக்கும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து நம்ம ரெண்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல லொக்கேஷன் டாட் பாத் நேம் டாட் ஸ்டார்ட்ஸ் வித். ஓகே, லொக்கேஷன் டாட் பாத் நேம்னு மட்டும் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது செக் பண்ண முடியாது. ஸ்டார்ட் வித்துன்னு போட்டு ஸ்லாஷ் ரீசெட் பாஸ்வேர்ட். ஓகே, அதாவது இது வந்து ஒரு பாத், இது இந்த பாத்தோட மேட்ச் ஆகும். ஓகே, ஸோ அப்படி மேட்ச் ஆச்சு அப்படின்னா இது வந்து ஃபால்ஸ் அப்படின்னு செட் பண்ணுறோம், இல்லை அப்படின்னா ட்ரூன்னு செட் பண்ணுறோம். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இந்த நேவிகேஷன் பார் வந்து நம்ம ரெண்டர் பண்ணுறோம். இப்போது சேவ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நேவிகேஷன் பார் வந்து ரிமூவ் ஆகிருக்கு. அண்ட் அதே மாதிரி கன்சோலில் ரீலோட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். பாத் நேம் இருக்குது, ஹேஷ் இருக்குது, கீ டிஃபால்ட். ஓகே, இந்த மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ஆக்சஸ் இருக்குது. ஓகே, ரூட் லேஅவுட் லைன் நம்பர் 9. ஓகே, ஸோ இதைத்தான் வந்து நம்ம லொக்கேஷன் டாட் பாத் நேம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த பாத் நேம் இன்கேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் ரீசெட் பாஸ்வேர்ட் மேட்ச் ஆச்சு அப்படின்னா இது வந்து ஃபால்ஸ் நம்ம செட் பண்ணுறோம். ஸோ தட் அந்த நேவிகேஷன் பார் வந்து ரெண்டர் ஆகாது. இன்கேஸ் வேறு காம்பனண்ட்டை நம்ம லோட் பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லாகின்க்கு வந்து ரெண்டர் ஆகும், ஃபர்கெட் பாஸ்வேர்டுக்கும் ரெண்டர் ஆகும். ஓகே, ஸோ இப்போது பேசிக் செட்டப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா எண்ட் பாயிண்ட் வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ எண்ட் பாயிண்ட் டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஸ்டோரில் ஸ்லைசஸில் யூசர் ஏபிஐ ஸ்லைஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இந்த யூசர் ஏபிஐ ஸ்லைஸில் நம்ம இப்போ ரீசெண்டாக க்ரியேட் பண்ண அந்த ஃபர்கெட் பாஸ்வேர்டு அண்ட் ரீசெட் பாஸ்வேர்டை நம்ம இங்கே ஆட் பண்ணோம். ஓகே, நான் இதை ஒரு காப்பி அப்படியே எடுத்துகிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நேமை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்கெட் பாஸ்வேர்ட் ஏபிஐ. ஓகே, ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மியூட்டேஷன் தான், பில்டர் டாட் மியூட்டேஷன். குறியில் நம்மளுக்கு டேட்டா இருக்கும். அண்ட் அதே மாதிரி யூஆர்எல் பார்த்தோம் அப்படின்னா யூசர் எண்ட் பாயிண்ட்
forget password. ஓகே, மெத்தட் பார்த்தோம் அப்படின்னா போஸ்ட் மெத்தட். டேட்டா அப்படின்றது நம்மளுக்கு இமெயில் வந்து நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஸோ தட் அது அப்படியே இருக்கட்டும். ஓகே, அடுத்ததான் வந்து ரீசெட் பாஸ்வேர்டு, அதையும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இது ஒரு காப்பி எடுக்கிறேன், எடுத்துகிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ரீசெட் பாஸ்வேர்ட் ஏபிஐ. ஓகே, இதுவும் பில்டர் டாட் மியூட்டேஷன். பட் இதில் பார்த்தோம் அப்படின்னா டேட்டாவில் நம்மளுக்கு பாஸ்வேர்ட் அப்புறம் டோக்கன் ரெண்டுமே நம்மளுக்கு எங்கே ஆக்சஸ் இருக்கும். பிகாஸ் காம்பனண்ட்லேருந்து நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஸோ பாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே பாஸ்வேர்ட் அண்ட் டோக்கன் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஏற்கனவே பார்த்த மாதிரி பேக்கெண்டில் நம்மளுக்கு டோக்கன் வந்து யூஆர்எல் பெராம்ஸில் பாஸ் பண்ணணும். ஸோ தட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா /reset பாஸ்வேர்ட் / அப்புறம் அந்த டோக்கன். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், யூஆர்எல் ஸ்ட்ரக்சர். மெத்தட் பார்த்தோம் அப்படின்னா புட் மெத்தட் அண்ட் டேட்டாவில் பாஸ்வேர்டு வந்து நம்ம பாஸ் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி. ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையும் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா யூஸ் forget password API mutation, use reset password API mutation. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு forget passwordக்கு தேவையான லாஜிக் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்மளுக்கு யூஸ் ஸ்டேட் வந்து தேவை. பிகாஸ் அந்த இமெயிலை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும். ப்ளஸ் டோஸ்ட் நம்மளுக்கு தேவை, அதையும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் யூஸ் forget password API mutation. ஓகே, தேவையான இம்போர்ட்டெல்லாம் இங்கே நான் ஆட் பண்ணிட்டேன். அண்ட் காம்பனண்ட்குள்ளே ஒரு ஸ்டேட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இமெயில் செட் இமெயில். ஓகே, ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட். இனிஷியல் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா எம்டியாக இருக்கும். ஓகே, அண்ட் அதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம இங்கே மேப் பண்ணணும். டைப் இருக்குது, பிளேஸ் ஹோல்டர் இருக்குது, வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா இமெயில். ஓகே, அப்புறம் ஆன் சேஞ்ச் ஆட்ரிபியூட் நம்ம ஆட் பண்ணுவோம். பிகாஸ் டைப் பண்ணும்போது அந்த லேட்டஸ்ட் வேல்யூ வந்து நம்ம செட் பண்ணோம். ஸோ ஈவெண்ட் ஓகே செட் இமெயில். இதில் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ. ஓகே, இந்த மாதிரி இருக்கும். ஓகே, என்னோடய கண்ட்ரோல் ஐடி வந்து இமெயில். ஓகே, இமெயில் அட்ரஸ் டைப் ஈக்குவல் டு இமெயில், பிளேஸ் ஹோல்டர் என்ட்ரு இமெயில், அப்புறம் ஆன் சேஞ்ச். ஓகே, இப்போது இதுக்கு கீழே நம்ம அந்த ஏபிஐயை இங்கே செட் பண்ணிக்கலாம். கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு யூஸ் forget password API mutation. இதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த நேம். ஓகே, இங்கே நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க அந்த நேம் forget password API கம்மா. இதில் நம்மளுக்கு ஆக்சஸ் இருக்கும், லோடிங் ஸ்டேட் ஆக்சஸ் இருக்கும். ஓகே, எரர் ஸ்டேட்டு, அப்புறம் சக்ஸஸ் ஸ்டேட்டு, இந்த மாதிரி நிறையா இருக்கும். இதில் வந்து நம்ம லோடிங் ஸ்டேட்டை மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்துகிட்டு இந்த சப்மிட் ஹேண்ட்லருக்குள்ளார இஃப் நாட் இமெயில். ஓகே, அதாவது சப்மிட் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணணும் இமெயில் இன்புட் எம்டியாக இருக்கா இல்லையான்னு. இன்கேஸ் எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா டோஸ்ட் டாட் எரர் இமெயில் இஸ் ரெக்வயர்ட். ஓகே, ரிட்டன். ஓகே, ஃபர்தராக எக்ஸிக்யூட் ஆகாது. இன்கேஸ் சம் இமெயில் அட்ரஸ் இருந்துச்சு அப்படின்னா அடுத்ததாக நம்ம அந்த காலை வந்து ட்ரிகர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த காலை ட்ரிகர் பண்ணோம் அப்படின்னா ஒரு ட்ரை கேட்ச் பிளாக் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ட்ரையில் கான்ஸ்டன்ட் ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு அவைட். ஓகே, இதுக்கு முன்னாடி இந்த சப்மிட் ஹேண்ட்லரை நம்ம ஏசிங்காக மார்க் பண்ணணும். ஸோ தட் இங்கே அவைட் யூஸ் பண்ணிக்கலாம். forget
பாஸ்வேர்ட் ஏபிஐ. ஓகே, இதில் பார்த்தோம் அப்படின்னா இமெயில் நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு ப்ராமிஸை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ தட் இங்கே டாட் அன்ராப் கொடுத்துக்கலாம். ஓகே, அடுத்ததான் வந்து நம்மளுக்கு ரிட்டன் ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல டோஸ்ட் டாட் சக்ஸஸ், இதில் ரெஸ்பான்ஸ் டாட் மெசேஜ். ஓகே, அடுத்ததான் செட் இமெயில் எம்டி ஸ்ட்ரிங். ஓகே, ஒன்ஸ் ரெஸ்பான்ஸ் கிடச்சக்கப்புறம் நம்ம பாஸ்வேர்டு, அதாவது இமெயிலை வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஏதாச்சும் எரர் இருந்துச்சு அப்படின்னா டோஸ்ட் டாட் எரர், ஓகே எரர் செக் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெசேஜை வந்து செட் பண்ணிக்கலாம். டேட்டா டாட் மெசேஜ். ஓகே, எல்ஸ் இல்லை ஆர், அதாவது எதாவது ஒன்று இருக்கும், பட் எது இருக்கோ அதை வந்து நம்ம செட் பண்ணுறோம். ஓகே, அடுத்ததான் இந்த இஸ் லோடிங் ஸ்டேட் வந்து நம்ம இங்கே பட்டனுக்கு செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிறையா காம்பனண்ட்டில் அதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் லாகின் பேஜ். ஓகே, இந்த பட்டன் அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ பட்டன் டைப் வந்து சப்மிட் வேரியன்ட் ப்ரைமரி, ஆன் கிளிக் வந்து லாகின்க்கு பதிலாக சப்மிட் ஹேண்ட்லர். ஓகே, இஸ் லோடிங் ஸ்டேட்டு. ஸோ ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஸ்பின்னர் வந்து தெரியும், இல்லை அப்படின்னா நம்மளுக்கு சப்மிட் வந்து தெரியணும். ஓகே, SUBMIT. அண்ட் இந்த ஸ்பின்னர் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும் ஃப்ரம் ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப். ஓகே ஓகே அவ்வளோதான் நினைக்கிறேன் இந்த ஃபர்கட் பாஸ்வேர்ட் பொறுத்த வரைக்கும். சேவ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இது என்னோடய பழைய பாஸ்வேர்ட். இப்போது லாகின் ஆகுது. லாக் அவுட் கொடுத்துட்டு இங்கே லாகின் கொடுக்குறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இங்கே ஒரு லிங்க் வந்து தேவை. ஓகே, லாகின்லேருந்து நம்ம ஃபர்கட் பாஸ்வேர்டு அந்த காம்பனண்ட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த லாகின் பேஜில் இந்த ஃபார்முக்கு கீழே நம்ம ஒரு லிங்க்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, லிங்க் ஃபர்கட் பாஸ்வேர்ட். ஓகே, இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, மார்ஜின் டாப் 4 லிங்க் அண்டர்லைன் லிங்க் அண்டர்லைன் ஒப்பாசிட்டி 0 அண்ட் 2 வந்து பார்த்தோம் அப்படின்னா /forget password. அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த லிங்க் வந்து இம்போர்ட் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை. ஸோ இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் லிங்க் ஃப்ரம் ரியாக்ட் ரவுட்டர். சேவ் பண்ணிவிட்டு நம்ம இப்போது இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த காம்பனண்ட் ரெண்டர் ஆகுது. ஓகே, இப்போது இந்த இடத்துல இமெயில் அட்ரஸை கொடுத்து நம்ம சப்மிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஏபிஐ கால் வந்து ட்ரிகர் ஆகணும். ஃபஸ்ட்டு நெட்வொர்க் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ 500 வந்து வந்திருக்கு. ஓகே கைஸ், ரீசன் என்ன அப்படின்னா என்னோடய நெட்வொர்க் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. பட் இப்போது கனெக்ட் ஆகிடுச்சு. அகைன் இப்போ நான் இந்த நெட்வொர்க் டேபை கிளியர் பண்ணிக்கிறேன். கிளியர் பண்ணிவிட்டு கொடுத்தேன் அப்படின்னா ஓகே லோட் ஆகுது. ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா பெண்டிங்லேயே இருக்குது. ஓகே, பாஸ்வேர்ட் ரீசெட் லிங்க் சென்ட், ப்ளீஸ் செக் யுவர் இமெயில். இப்போ மெயில் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த புது மெயில் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. ஓகே, அண்ட் இப்போ நான் இதை கிளிக் பண்ணினேன் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ரீசெட் பாஸ்வேர்ட் பேஜ் வந்து லோட் ஆகணும். ஓகே, அதே மாதிரி ப்ராப்பராக லோட் ஆகிருக்கு. இப்போ நம்ம இங்கே சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த வேலிடேஷன் ப்ளஸ் அந்த ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் ஆட் பண்ணணும். ஓகே, இப்போது ரீசெட் பாஸ்வேர்ட் காம்பனண்ட்குள்ளார ஃபர்கட் பாஸ்வேர்டில் ஆட் பண்ண மாதிரியே ஒரு சில இம்போர்ட் வந்து நம்ம பண்ணணும். அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, யூஸ் ஸ்டேட்
நம்மளுக்கு வேணும். அப்புறம் ஸ்பின்னர். ஸோ இதில் வந்து யூஸ் ரீசெட் பாஸ்வேர்ட் ஏபிஐ மியூட்டேஷன் அந்த இம்போர்ட் வேணும். அப்புறம் டோஸ்ட் யூஸ் பெராம்ஸ் ஃப்ரம் ரியாக்ட் ரவுட்டர் டம். அப்புறம் யூஸ் நேவிகேட். ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம இம்போர்ட் பண்ணோம். ஸோ இந்த காம்பனன்ட்குள்ளார கான்ஸ்டன்ட் நேவிகேட் ஈக்குவல் டு யூஸ் நேவிகேட். ஸோ அந்த நேவிகேட் எதுக்காக அப்படின்னா, ஒன்ஸ் யூசர் சப்மிட் பண்ணக்கப்புறம் நம்ம ஏபிஐ கால் வந்து ட்ரிகர் ஆகும். ட்ரிகர் ஆகிட்டு நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா யூசரை வந்து மறுபடியும் லாகின் பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணும். ஸோ அந்த ரீடைரக்ட் பண்ணுறதுக்காக ப்ரோக்ராமேட்டிக்காக நம்ம ரீடைரக்ட் பண்ணோம். அதுக்காக தான் அந்த நேவிகேட். அப்புறம் லெட் டோக்கன் ஈக்குவல் டு யூஸ் பெராம்ஸ். ஓகே, இந்த பெராம்ஸில் இருக்கக்கூடிய யூஆர்எல் பெராம்ஸில் இருக்கக்கூடிய இந்த டோக்கனை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த யூஸ் பெராம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டோக்கன் நேம் எங்கேருந்து வருது அப்படின்னா app.jsxல நம்ம இங்கே ஒரு நேம் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த நேம் தான் இந்த நேம். ஓகே, அங்கே என்ன நேம் நம்ம கொடுத்துருக்கோமோ அதே நேம் தான் இங்கேயே இருக்கணும். அண்ட் இதனோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த டோக்கன் வந்து அதில் செட் ஆகும். ஓகே, ஸோ தட் இங்கே ஏபிஐ ஸ்லைஸில் நம்ம ரீசெட் பாஸ்வேர்ட் /டோக்கன் வந்து கொடுத்துருக்கோம். அப்போ தான் அந்த டோக்கன் வந்து பாஸ் ஆகும். அண்ட் இந்த இடத்துல ஒரு ஸ்டேட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்ட் செட் பாஸ்வேர்ட் ஓகே ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட். ஓகே, இதனோட இனிஷியல் வேல்யூ எம்டி ஸ்ட்ரிங். அண்ட் அதே மாதிரி கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் ஓகே செட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட். இதுவும் பார்த்தோம் அப்படின்னா இனிஷியலாக எம்டியாக இருக்கும். அடுத்ததான் அந்த ஏபிஐ கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு யூஸ் ரீசெட் பாஸ்வேர்ட் ஏபிஐ மியூட்டேஷன். இதில் நம்ம அந்த நேமை வந்து இங்கே பாஸ் பண்ணணும். ஓகே, ரீசெட் பாஸ்வேர்ட் ஏபிஐ. ஸோ இதுலேயும் நம்ம லோடிங் ஸ்டேட்டை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சப்மிட் ஹேண்ட்லருக்குள்ளார இஃப் நாட் பாஸ்வேர்ட் ஆர் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். ஓகே, ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று இல்லை அப்படின்னா டோஸ்ட் டாட் எரர் மெசேஜ் வந்து ஆல் ஃபீல்ட்ஸ் ஆர் ரெக்வயர்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். அப்புறம் ரிட்டன் இன்கேஸ் பாஸ்வேர்ட் மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னா பாஸ்வேர்ட் நாட் ஈக்குவல் டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். ஸோ இந்த இடத்துல இந்த 2 லைன் அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இதனோட எரர் மெசேஜ் வந்து பாஸ்வேர்ட் அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் ஷுட் மேட்ச். ஓகே, இந்த மாதிரி ஒரு மெசேஜை நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ட்ரை கேட்ச். ஓகே, இதில் ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு await. ஓகே, அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷனை ஏசிங்காக நம்ம மார்க் பண்ணணும். ரீசெட் பாஸ்வேர்ட் ஏபிஐ ஓகே டாட் அன்ராப். அண்ட் இதில் வந்து நம்ம ரெண்டுத்தையும் பாஸ் பண்ணோம். பிகாஸ் இங்கே ஏபிஐ ஸ்லைஸில் நம்ம பாஸ்வேர்டும் ரிசீவ் பண்ணுறோம், டோக்கனும் ரிசீவ் பண்ணுறோம். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம இங்கே பாஸ் பண்ணோம். ஸோ பாஸ்வேர்ட் டோக்கன். ஓகே, ஸோ ரெஸ்பான்ஸ் ரிசீவ் பண்ணக்கப்புறம் நம்ம ரீசெட் பண்ணிக்கலாம். செட் பாஸ்வேர்ட் எம்டி ஸ்ட்ரிங் செட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் எம்டி ஸ்ட்ரிங். ஓகே, அண்ட் அதே மாதிரி டோஸ்ட்
டாட் சக்ஸஸ் ரெஸ்பான்ஸ் டாட் மெசேஜ். ஓகே, அண்ட் ஃபைனலாக நம்ம ரீடைரக்ட் பண்ணோம் அப்படின்னா நேவிகேட் பாத் கொடுக்கணும். /login பேஜுக்கு நம்ம ரீடைரக்ட் பண்ணுறோம். அண்ட் யூஆர்எல்லை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா கமா கொடுத்து ரீப்ளேஸ் ட்ரூ. ஓகே, இன்கேஸ் ஏதாச்சும் எரர் வந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி நம்ம இங்கே செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லைன் அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் அதுக்கு முன்னாடி கீழே இங்கே நம்ம வேல்யூ ஆன் சேஞ்ச் வந்து நம்ம இங்கே செட் பண்ணோம். வேல்யூ ஈக்குவல் டு பாஸ்வேர்ட். ஓகே, ஆன் சேஞ்ச் ஈவெண்ட் செட் பாஸ்வேர்ட் ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ. ஓகே, இந்த மாதிரி. அண்ட் இந்த 2 லைனும் அப்படியே காப்பி பண்ணி இதுக்கும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பட் இந்த இடத்துல பாஸ்வேர்டுக்கு பதிலாக கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் அண்ட் செட் பாஸ்வேர்டுக்கு பதிலாக செட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். ஓகே, டைப் பாஸ்வேர்ட், என்டர் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், வேல்யூ ஆன் சேஞ்ச். ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி பட்டனுக்கும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல்ரெடி ஃபர்கெட் பாஸ்வேர்டில் இருக்குது. ஸோ இந்த பட்டனை அப்படியே காப்பி பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, சேவ் பண்ணுறேன், சேஞ்சஸை சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு அகெயின் நான் ஃபர்கெட் பாஸ்வேர்டில் நான் ஒரு புதுசாக ஒரு லிங்க்கை வந்து சென்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ பழைய லிங்க்கெல்லாம் கூட நான் delete பண்ணிடுறேன். இப்போது சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா லோட் ஆகிட்டு நம்மளுக்கு சக்ஸஸ் மெசேஜ் வந்திருக்கு, ப்ளஸ் இமெயிலும் ரிசீவ் ஆகிருக்கு. இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோம் அப்படின்னா காம்பனண்ட் ப்ராப்பராக லோட் ஆகிருக்கு. அண்ட் இதுக்கு நெட்வொர்க் டேப் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ பாஸ்வேர்ட் ரிவர்ஸில் கொடுக்குறேன், 9876 அந்த மாதிரி. ஓகே, இப்போது சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா நம்மளுக்கு லோட் ஆகிருக்கு. ஸ்டேட்டஸ் வந்து 200, பாஸ்வேர்ட் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, ப்ளீஸ் லாகின் டு கண்டினியூ. அண்ட் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரீடைரக்ஷனும் கரெக்டாக நடந்திருக்கு. லாகின் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிருக்கு. பேக் கொடுத்தோம் அப்படின்னா பேக் போகாது, பிகாஸ் நம்ம ரீப்ளேஸ் ட்ரூ அப்படின்னு செட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நான் அகெயின் மறுபடியும் இந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இது மறுபடியும் லோட் ஆகும். பட் இந்த இடத்துல நான் மறுபடியும் பாஸ்வேர்டை செட் பண்ணி சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா பாஸ்வேர்ட் ரீசெட் லிங்க் இஸ் இன்வேலிட் ஆர் எக்ஸ்பயர்ட். ஓகே, ப்ளீஸ் ட்ரை அகைன். ஸோ ரீசன் சொன்ன மாதிரி டேட்டா பேஸில் அது வந்து போயிடும். ஓகே, ஸோ இப்போ இந்த அப்டேட் ஆன இடத்துல நான் பாஸ்வேர்ட் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ 921 ரிவர்ஸில் கொடுத்துருக்கேன். சைன்இன் கொடுத்தேன் அப்படின்னா நம்மளுக்கு லோட் ஆகும். ஓகே, ஸோ லாக் அவுட் கொடுத்துட்டா அப்படின்னா நம்மளுக்கு லாக் அவுட் ஆயிரும். ஸோ நான் மறுபடியும் பாஸ்வேர்டு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, சப்மிட். ஸோ ரிசீவ் ஆகிருக்கு மெயில். ஓகே, அப்டேட் பண்ணிட்டேன், சப்மிட். ஓகே, இப்போ நம்மளுக்கு பாஸ்வேர்டு வந்து லோட் ஆகிருக்கு, அப்டேட் ஆகிருக்கு. அண்ட் அதே மாதிரி ரீடைரக்ஷன் ப்ராப்பராக நடந்திருக்கு. ஸோ அகெயின் கொடுத்தேன் அப்படின்னா ஓகே, எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ இதுதான் வந்து எப்படி பாஸ்வேர்ட் ரீசெட் ஃபங்க்ஷனாலிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.